ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறது சேது. இன்றைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகிய குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரியாகவும் அமையும். உங்களுக்கு இந்த பதிவை பார்த்துட்டு இந்த கருத்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை எப்படி மாற்றுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குட்டி ஸ்டோரியில் யார் யார் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. அந்த கணவன் மனைவி ஒரு சாயப்பட்டறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கணவன் மனைவிக்குள்ளே எப்பயுமே ஒத்து போகாது. எப்பயுமே ஆப்போசிட் தான் பேசிட்டு இருப்பாங்க. இவங்க ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்லுவாங்க. எல்லாமே ஆப்போசிட் தான் பேசிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஒரு நாள் சாயப்பட்டறைக்கு போகிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே சாயப்பட்டறையில் ஒர்க் பண்ணுறாங்க. சாயப்பட்டறைக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே பார்க்கும்போது எங்கேயோ இருந்த ஒரு சத்தம் கேட்குது. என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்குது. இவங்களும் அந்த சத்தம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே தேடிட்டு போய் பார்க்குறாங்க. ஒரு சாய தொட்டியில் ஒரு சின்ன பையன் விழுந்து கிடக்குறான். அவங்க அங்கேருந்து எட்டி பார்க்குறாங்க. எட்டி பார்க்கும்போது என்னை காப்பாற்றுங்கன்னு அந்த சின்ன பையன் கேட்டுகிட்டே இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே அப்பயுமே சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. என்ன சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க அப்படின்னா, அந்த கணவன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவனை நாம் வெளியே எடுத்தோன்னா நம்ம கையெல்லாம் சாயம் ஆகிடும், அந்த சாயம் போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது ஒரு உயிருங்க, அவங்கள காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன்கிட்ட சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கடைசியில் முடிவு பண்ணிட்டாங்க. சரி, காப்பாற்றிடலாம், அது ஒரு உயிர்ன்றதுனால காப்பாற்றிடலாம் அப்படின்றதுனால அந்த பையனை தூக்கி ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கி வெளியே எடுக்கிறாங்க. வெளியே எடுத்தோடனே அந்த பையன் ரொம்ப சந்தோஷப்பட்டு, ரொம்ப நன்றி, என்னை யாரும் காப்பாற்றாமல் போயிடுவாங்களோன்னு நினச்சேன், என் உயிர் அவ்வளோதானே நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சின்ன பையன் ரொம்ப தவிச்சு போயிட்டான். இந்த மாதிரி இருக்கும் போது அந்த பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, என்னை காப்பாற்றுறதுக்காக நான் உங்களுக்கு எதனா ஒரு பரிசு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து ஓடி போய் ஒரு விறகு கட்டையும் ஒரு புக்கையும் எடுத்துகிட்டு ரெண்டுத்தையும் முன்னாடி வச்சுட்டு, இதில் ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம், இது ரெண்டுத்தில் எது வேணால் ஒன்று எடுத்துக்கோங்க, இது உங்களுக்கு பரிசாக நான் கொடுக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அந்த பையன்கிட்ட இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க. அப்படி கேட்கும் போது, விறகு கட்டை நீங்கள் எவ்வளோ நாள் எரிச்சாலும் அது எரிஞ்சிட்டே இருக்கும், அதுக்கு அழியே ஆகாது, ரொம்ப நாளுக்கு எரியும், ரொம்ப காலத்துக்கு எரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விறகு கட்டையை சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த புக்கில் அடுத்தவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எல்லாமே இதில் எழுதியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப எப்பயும் போல் டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்பயும் போல் சண்டை போட்டே இருக்காங்க. இது மனைவி விறகுக்கட்டை வாங்கிக்கலாம், அது நம்ம சமையலுக்கு யூஸ் ஆகும், ரொம்ப நாள் வரும், நம்மளுக்கு வீட்டுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இந்த கணவன் அந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்கார். இந்த மாதிரியே பேசிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் கணவன் சொன்ன மாதிரி அந்த புக்கே வாங்கி என்ன ஏதுன்னு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கே அவங்க பரிசாக வாங்கிக்கிறாங்க. அந்த கணவனும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு, எப்போ நம்ம வீட்டுக்கு போவோம், எப்போ அந்த புக்கை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன பின்னாடி இந்த கணவன் ரொம்ப ஆர்வமாக அந்த புக்கை எடுத்து படிக்கிறாரு. ஃபஸ்ட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது இவங்க எப்படி நினைக்கிறாங்களா, இவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க எப்படி நினைக்கிறாங்களா, அவங்க எப்படி நினைக்கிறாங்களா, இந்த சொந்தக்காரங்க அப்படி நினைக்கிறாங்களா அப்படின்னு எல்லாருமே பேசி அந்த அந்த கணவன் ரொம்ப ஆர்வமாக படிச்சுட்டே இருக்காரு. ஆனால் போக என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தகுந்த மாதிரி இவர் மாற ஆரம்பிச்சிட்டாரு. அவங்க இப்படி நினைக்கிறாங்களே, நம்ம இப்படி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அதே ஒரு காலகட்டத்துக்கு மேலே வெறுப்பாயிடுது. இவருக்கு அவர் எப்படி இருந்தார் அப்படின்றதே மறந்து போன மாதிரி ஆகிட்டார். ஏன்னா அவங்க எப்படி நினைப்பாங்க, இவங்க எப்படி நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு இந்த மாதிரி மாறி இவங்களோட செல்ஃபாக இப்படி இருந்தாருன்றதே இவர் மறந்து போன மாதிரி ஆகிட்டார். அது இல்லாமல் வெளியே போனால் கூட யாருக்கிட்டையும் சிரித்து பேச முடியாத சூழ்நிலை வந்துருச்சு, யாருக்கிட்டையும் கலகலன்னு பேச முடியாத மாதிரி சூழ்நிலை வந்துருச்சு. ஏன்னா இவங்க அப்படி நினைப்பாங்களோ அப்படின்னு ஒரு திங்கிங்லேயே இருக்கிறதுனால இந்த கணவனால எதுவுமே அவங்களால ஃப்ரீயாக பண்ண முடியல. ஒரு நிம்மதியே போன மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அந்த புக்கை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவங்க மனைவி கேட்குறா, ஏன் இந்த புக்கு நீங்கள் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு பரிசு வாங்கினீங்க, ஏன் இப்போ அதை போய் எரிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த புக்கு வாங்கின பின்னாடி என்னோட நிம்மதியே போயிடுச்சு, நானே என் நிம்மதியை கெடுத்துக்கிட்டேன். அந்த புக்கில் படித்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் மாற ஆரம்பிச்சிட்டேன், நான் எப்படி இருந்தேன்றதே நான் மறந்து போயிட்டேன். மற்றவங்க என்ன நினைப்பாங்க,
இவங்க எப்படி நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறாங்கன்றது மட்டும் தான் நம்ம மனசில் இருக்கோ தவிர அதே எனக்கு விருப்பாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி கிட்ட இந்த கணவன் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் யார் என்ன நினைச்சாலும் சரி நாம் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் முடிவு பண்ணி வாழ்க்கையை வாழ்கிறாங்க. இந்த கதை மூலமாக நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நமக்கு நினைவில் கொள்ளாமல் நமக்கு எது பிடிச்சிருக்கோ அது மற்றவங்களுக்கு பாதிக்காத வரைக்கும் நான் என்ன வேணுமோ நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நாம் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கணும். மற்றவங்க இவங்க நினைக்கிறாங்களே அவங்க இது நினைக்கிறாங்களே இவங்க நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நாம் போட்டு குழப்பிக்கிட்டு இருந்தால் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்றத நம்ம மறந்து போயிடுவோம் அப்படின்றது தான் இந்த கதையோட கருத்தாக இருக்குது. இது மாதிரி உங்கள் வாழ்க்கையிலையும் அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத விட்டுட்டு உங்கள் முன்னேற்றத்துக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு நல்ல கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you again.